வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.8 3.2 + 6.4 மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன முறை அப்படின்னா, முதல்ல பார்த்தது நம்ம அட்டவணை முறை பயன்படுத்துகிறோம். இந்த முறை என்ன அப்படின்னா பரப்பளவு முறை பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3.2 இங்கே 3.2ல் 3 அப்படிங்கிறது ஒன்றுக்கள், 2 அப்படிங்கிறது 10ல் ஒன்றுங்களா. அப்போது ஒன்றுக்கள் அப்படிங்கிறது நம்ம இப்படி ஒரு பாக்ஸில் குறிப்போம், 10ல் 1 அப்படிங்கிறது சின்ன பாக்ஸாக குறிப்போம். ஓகேங்களா. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும், 3.2 வரையணும். 3 ஒன்றுக்கள் 2 10கள் இருக்கணும். அதே மாதிரி 6.4 அப்படிங்கும்போது 6 ஒன்றுக்கள் 4 10கள், 4 10ல் ஒன்றுக்கள் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கணும். இதில் பாருங்கள் 3 ஒன்றுக்கள் 1 2 3 3 ஒன்றுக்கள். ஸோ 2 10ல் ஒன்றுக்கள் 1 2ங்களா. அப்போ 3.2 இது குறிக்குது. அடுத்து 6 ஒன்றுக்கள் 4 10ல் ஒன்றுக்களுங்களா. ஸோ 1 2 3 4 5 6 6 ஒன்றுக்கள் எத்தனை 10ல் ஒன்றுக்கள் 1 2 3 4. அப்போ 6.4 குறிக்குது. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு எத்தனை வரும்னு பாருங்கள். ஸோ இங்கே 10ல் 1 3 இருக்குது, சாரி ஒன்றுக்கள் 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ மொத்தமாக எத்தனை 10ல் ஒன்றுக்கள் வரணும், 9 10ல் ஒன்றுக்கள் வரணும். அப்போ டயக்ராம் வரைஞ்சிக்கலாங்களா. அப்போ 9 10ல் ஒன்றுக்கள் 3 6 சாரி ஒன்றுக்கள் எத்தனை ஒன்றுக்கள் அப்படின்னா 9 ஒன்றுக்கள். 10ல் 1 எத்தனை இருக்குன்னு பாருங்களேன், 1 2 இங்கே 1 2 3 4. அப்போ மொத்தமாக எத்தனை 6 இருக்குங்களா. அப்போ 6 10ல் ஒன்றுக்கள் நம்ம வரையணும். ஸோ 6 10ல் ஒன்றுக்கள் வரைஞ்சிக்கலாங்களா. அப்போ வரைஞ்சோம் அப்படின்னா என்னாகும், இது 3 இங்கே ஒரு 3. அப்போ எத்தனை இருக்குது பார்த்தோன்னா ஒன்றுக்கள் 1 2 3 4 5 6 7 8 9. 10ல் 1 எத்தனை 1 2 3 4 5 6. அப்போது 9.6 தான் இதோட விடை. ஸோ அப்போது 3 இது ரெண்டையும் கூட்டுறோம். இப்போ நார்மலாக கூட்டலாமா. அப்போ 3.2யும் 6.4யும் கூட்டணும். அப்போனா 4 + 2 6 ஆயிரும். புள்ளி வச்சுக்கிறோம். 3 + 6 9 ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்குது, 9.6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது கேள்வி, எடுத்துக்காட்டு 1.9 7.5 - 3.4 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு 7.5 வரைகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 7.5 அப்படின்னா 7 10ல் ஒன்றுக்கள் எத்தனை 7 ஒன்றுக்கள் 5 10ல் ஒன்றுக்களுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வரைகிறோம். நான் வரைஞ்சா என்ன வரும், இந்த 6 10ல் 6 ஒன்றுக்கள் இதோட சேர்த்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, 7 ஒன்றுக்கள் ஆயிடுச்சுங்களா. அப்போ ஒன்றுக்கள் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், 1 2 3 4 5 6 7. அப்போ 7 ஒன்றுக்கள் வரைஞ்சாச்சு. எத்தனை 10ல் 1 வரையணும், 5 10ல் 1 வரையணும். அப்போ வரைஞ்சிக்கலாங்களா. ஸோ 5 10ல் 1 வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே வரையலாம். 1 2 3 4 5 5 10ல் ஒன்றுக்கள் வரைஞ்சிட்டோங்களா. 1 2 3 4 5 10ல் ஒன்றுக்கள் வரைஞ்சாச்சு. அப்போ 7.5 அப்படிங்கிறது இதுதான், இந்த வரைபடத்தை தான் குறிக்குது. 7 ஒன்றுக்கள் 5 10ல் ஒன்றுக்கள் வரைஞ்சாச்சு. இதில் என்ன பண்ணணும், 3 ஒன்றுக்கள் எத்தனை கழிக்கணும், 3 ஒன்றுக்களும் 4 10ல் ஒன்றுக்களும் கழிக்கணும். அப்போ 3 ஒன்றுக்கள் கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 2 3 போயிடுச்சுங்களா. 3 ஒன்றுக்கள் 4 10ல் ஒன்றுக்கள், 4 10ல் ஒன்றுக்கள் போயிடுச்சு அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும். ஸோ ஒன்றுக்கள் 1 2 3 4 இருக்கும். புள்ளி 10ல் 1 எத்தனை இருக்கும், 1 இருக்கும். அப்போது தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 7.5ல் -3.4 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4.1 இருக்கும். 4.1 இருக்கும். அப்போ 7.5 3.4 எப்பயும் கழிப்போம் அந்த மாதிரி போடலாங்களா. 5ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 1, புள்ளி 7ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 4. அப்போ 4.1 தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.